ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அதான பார்த்தேன், நம்ம ஆளு மாதிரியே இருந்தா. நம்ம ஆளுதான் ஈவெண்ட் ஹெட் ஆச்சே. அவன் ஏன் ஜூஸ் எல்லாம் கொடுக்கணும்? இதெல்லாம் அசிஸ்டன்ட் பாக்குற வேலை. ச்சே, எங்க பார்த்தாலும் நம்ம ஆளுதான்ப்பா தெரியறா. ஐயோ, இந்த ஆட்டோக்காரன் இப்ப நம்மள தேடிதான் வந்திருக்கான். அவன்கிட்ட நம்ம ஈவெண்ட் இன்சார்ஜ்னு சொல்லி வச்சிருக்கோம். என்ன இப்படி ஜூஸ் கையோட நிக்கிறத பார்த்தா அவ்வளவுதான். எங்க போனா இந்த சத்யா? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. உங்க ஈவெண்ட் ஹெட்ட பார்க்கலாமா? அவங்களா? ஏ சத்யா, அதோ அங்க நிக்கிறாங்களே. என்ன பெரிய ஹோட்டல் ஓனர் மாதிரி கையை கட்டிக்கிட்டு நிக்கிற? மேடம், என்ன கெஸ்ட கவனிக்கிற நீ? இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கூட கொடுக்கலையா நீ? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதோ போறேன் மேடம். தேவையில்ல, நீ போ வேண்டாம். நீ என்கிட்ட கொடு. பொண்ணு வீட்டுக்கு நானே கொடுக்கறேன். இந்தாங்க மேடம். அப்படி இல்ல, இப்படி பிடிச்சுக்கோங்க. அவங்க தான் உங்க ஈவெண்ட் ஹெட்டா? ஆமா சார். சரி, ஓகேங்க, தேங்க்யூ. ஒருத்தரையும் விடாம எல்லாருக்கும் கொடுத்துருங்க மேடம். ஆஹா, எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துருங்க. பத்ரம், கேர்ஃபுல். நீங்க போங்க மேடம், நல்லா டைட்டா புடிச்சுக்கிட்டு போங்க. போங்க. பத்ரம் மேடம், பாத்து போங்க. அப்பா, என்ன கெத்து, பயங்கரமா அதிகாரம் பண்றாளே. ஆமா. இதோ வரேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? டேய் அர்ஜுன், அம்மா. எங்கடா போயிட்டு வர? ரூம்ல தான்மா இருந்தேன். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. இது என்ன கோட் சூட் கூட போடாம இருக்க? எங்கடா உன் பார்ட்டி வேர்? அம்மா, அது வந்துமா, இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சரியா பண்ணிருக்காங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நிஜமாவே இவன் பவுன்சர் தான். என்ன தப்பு பண்ணான்னு தெரியல. செல்வநாயகி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். உன்னை நான் கவனிச்சேன். கூட்டத்துல அப்படி யாரடா நீ தேடுற? அம்மா, அது அபி எங்கன்னு. என்ன நினைப்புல சுத்திட்டு இருக்க அர்ஜுன்? அபி உன் பொறுப்புல இருக்கான்னு நான் நிம்மதியா இருக்கேன். இப்ப அபி எங்க இருக்கான், என்ன பண்றான்னு கூட உனக்கு தெரியல. ஐயோ இல்லம்மா, அது வந்து. ஆமா, நீ என்ன கேஷுவலா பேசாம இப்படி கூனி குறுகிட்டு இருக்க? அது இல்லம்மா, ஏசி ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப குளிருது, அதான். ஏசியா? என்னதான் பவுன்சரா இருந்தாலும் செல்வநாயகி கிட்ட இப்படி ஓவரா பம்மெல்லாம் கூடாது. கொஞ்சம் கெத்தா இருந்தாதான் என்னவா? அடுத்த முறை பாக்கும்போது சொல்லணும். டேய் அர்ஜுன், நான் பேசும்போது நீ வேற எங்கேயோ பாக்குற. நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு நினைக்கிறியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? இல்லம்மா, சொல்லுங்க. ஏற்கனவே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. நீ சீக்கிரம் போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அபியையும் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா. போ. சரிங்கம்மா, சரி. கொய்ய கீழே இருக்கு. பாக்குறவங்க என் புள்ள நினைக்காம என்கிட்ட வேலை செய்யற ஆளுன்னு தப்பா நினைக்க போறாங்க. அவ அப்படி நினைக்கிறோம் தானே நான் இப்படி நடந்துக்கிறேன். அர்ஜுன், போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டா அபிய கூட்டிட்டு வா. சரிங்கம்மா, போ. ஹலோ. சொல்லுங்க.
ஆளை காணோம். எங்க போனா? பலூன் பம்ப் உடைஞ்சிருச்சாமே. இல்லையே. உனக்கு வீசிங் ப்ராப்ளம். பலூன் ஊதி உனக்கு வாயில மூக்குல எல்லாம் ரத்தம் வந்துருச்சாமே. பலூன் ஊதி ரத்தம் வரல. இது டப்பு டப்புன்னு வெடிச்சு சத்தம் தான் வந்துச்சு. யாரோ உங்களை பயங்கரமா கலாச்சு ஃபூல் பண்ணிருக்காங்க. என்ன தப்பு என் மேலதான். நான் தான் உங்களை கவனிக்காம ஏதோ போன் பேசிக்கிட்டே உங்க மேல மோதிட்டேன். அதுவும் 2 தடவை. இட்ஸ் மை மிஸ்டேக். 2 தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. ஐ எம் ரியலி வெரி 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 சாரி. ஸ்மார்ட். ஐயோ, என்ன தப்பா நினைச்சிட்டாளா?